ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தேர்ஸ்டேவோட மினி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இங்கே கிளைமேட் வந்து சில்லுன்னு தான் இருக்குது. ஸோ க்ளவுடியாக இருக்குன்னு சொல்லலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ காலையில் சுட சுட இட்லி செய்யலான்றதுக்காக இட்லி பாத்திரத்தில் இட்லியெல்லாம் ஊற்றி வச்சாச்சு. இதுக்கு ஆப்டாக இருக்கிற மாதிரி ஒரு சட்னி செய்யணும். அதுதான் தண்ணி சட்னி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஸோ தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய் வந்து எண்ணெயில் கொஞ்சம் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். கூடவே அந்த கொத்தமல்லி, கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு போட்டுட்டு அதுக்கடுத்து ஒரு கொட்டை அளவுக்கு புளி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும். அண்ட் தாளிப்பு தான் ரொம்ப முக்கியம். தாளிப்போட ஸ்மெல் வந்து அந்த சட்னியில் நல்லாயிருக்கும். ஸோ தாளிப்பும் கொடுத்தாச்சு. மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதம், பாவக்காய் குழம்பு தான் வைக்க போகிறேன். அதுக்கு அடுத்து வந்து வாழைத்தண்டு பொரியல். ஸோ இதுதான் மதியத்தோட லஞ்ச். இதில் எப்பயும் போலவே நம்ம வீட்டில் மார்னிங் வந்து அவிச்ச முட்டை, அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே கட் பண்ணி பாக்ஸுக்கும் பேக் பண்ணியாச்சு. நமக்கு சடனாக ரொம்பவே கிரேவிங்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு, அப்படி இல்லைனா ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி நம்ம வீட்டில் வச்சிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக ஜங்க் ஃபுட் பக்கமே போக மாட்டோம். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய், டேக் கேர்.